வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். நாட்டார்குளம், கோவில்பத்து போன்ற கிராமங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிகளையும் பொருட்களையும் வழங்கினார். மற்றும் கீழ நாட்டார்குளத்தில் வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட மதகுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விட்டிலாபுரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிப் பொருட்களையும் வழங்கினார். முத்தலாங்குறிச்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிப் பொருட்களையும் வழங்கினார். மற்றும் பக்கம்பட்டியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவிப் பொருட்களை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியும் அவர்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்களையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதேபோன்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வெள்ள நிவாரண உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் மழை கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வெள்ள நிவாரணம், அந்த மழை தொடர்ந்து மழை பெய்ததனால் அவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கையில் வெள்ள நிவாரண உதவிகளை துரிதமான முறையில் அரசு துறையில்தான் எடுத்து நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் தென் தமிழகத்தில், குறிப்பாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி போன்ற 4 மாவட்டங்களிலும் தொடர்ந்து வெள்ள நிவாரணப் பணிகளை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நன்றி. வணக்கம். தூத்துக்குடி